Hey guys, ஒரு சின்ன அப்டேட். ஓகே, நான் வந்து இன்னொரு செப்பரேட் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் டு டிஸ்கஸ் அபவுட் த ஜாப் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் அரவுண்ட் ஜாப், ரைட்டா? இந்த சேனல் நாம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது மொத்தமாகவே வந்து உங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட், டெக்னிக்கல் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு மட்டும்தான். பட் அந்த சேனல் நம்ம புதுசாக ஆரம்பிச்சது வந்து ஒரு ஜாப்னா என்ன, எப்படி நீங்க வந்து ஒரு ஜாப் வந்து அப்ரோச் பண்றது, நீங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க, ஒரு டிரான்சிஷன் நடத்தணும்னா எப்படி பண்ணணும், எங்க என்ன ஏது, இதெல்லாம் பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக அந்த சேனலை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். த மெயின் ரீசன் being that is நம்மளுடைய டார்கெட் ஆடியன்ஸ் ஐ சி இட் இஸ் கெட்டிங் ஸ்பிளிட் இன்டு டூ, அண்ட் ரெண்டு பேரையும் ஒரே சேனல்ல கேட்டர் பண்றதுன்றது இட் இஸ் நாட் கன்வீனியன்ட் வே. அதனால ஓகே, ஸோ அந்த சேனலோட லிங்க்கை வந்து நான் ஐகார்ட்லையும் கொடுத்துருக்கேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் இது இருக்கும். ப்ளீஸ் கோ செக் இட் அவுட், அண்ட் இஃப் யூ லைக் த கண்டென்ட் ப்ளீஸ் டூ like, comment, share and subscribe to the channel. Okay, so hey guys, இன்னைக்கு வந்து நம்ம NumPy ஓட செகண்ட் டே, ரைட்டா? And you can see Agalya has prepared this sheet. Okay, இந்த sheet வந்து Agalya has given us நேத்து நம்ம பார்த்த விஷயங்களை she had just documented. Okay, இதுதான் ஒரு ப்ராப்பர் என்ன சொல்றது, ஒரு ப்ராப்பர் documentation அப்படின்னா இதுதான், ரைட்டா? ஸோ வாட் எவர் யூ லேர்ன் யூ ஹாவ் டு என்ன சொல்கிறது, இது மாதிரி வந்து ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நார்மலாக வந்து நான் வந்து நோட்டில் எழுதுவேன். ஓகே, யூ கேன் சி pen and paper. Okay, and not just this, I have a lot of notes. So yeah, this is the note which I used to learn இதான் linear algebra இதெல்லாம் இருக்கும். So having notes is always good, but having only notes is not good, ரைட்டா? அப்புறம் வந்து காலேஜ் மாதிரி நம்ம காலேஜில் வந்து பேப்பர் பேன் எடுத்து எழுதுங்கடா அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஆகிடும். அண்ட் இட்ஸ் ரியலி குட். ஸோ இந்த பார்த்தீங்களா அந்த கிருஷ்ணா இவர் the 4W and 1H. Sir, screen sharing visible. ஐயோ சாரிடா, I keep forgetting this multiple times. So இவர் கிருஷ்ணா, the 4 W's, yeah sir, and the 1H. Okay, what is NumPy, when are you using the NumPy, where it is effective, why and how. இந்த 5 விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இன்டர்வியூல இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு it will take 3 minutes or less, you know. This is what you have to explain. And இது public sheet தானமா? ஆமா சார். Okay, கிருஷ்ணா இது லிங்க் இதில் இருக்கு, சாட்டில் இருக்கு. ஓகே okay sir, I am just bookmarking it. Bookmarks barல வச்சுக்கிறேன். Agalya, just continue maintaining this sheet. Okay, இது வந்து someone has to do it, and we'll make sure we are including this sheet in all our GitHub and YouTube descriptions, ரைட்டா? இது வந்து ஆக்சுவலி வந்து இது பண்ணணும். ஓகே, இது வந்து நான் பண்ணியிருக்க வேண்டியது, பட் பேசிக்கலி ஐ எம் சோம்பேறி இன் டாக்குமெண்டேஷன். எனக்கு வந்து டாக்குமெண்டேஷன் சுத்தமாக பிடிக்காது. அதனால தான் வந்து பிபிடிஸ் கூட நான் மேஜராக யூஸ் பண்ணதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் வந்து அதை உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுறதே பெரிய வேலை. ஓகே, அதை விட நான் எழுதி காட்டிட்டு போயிடுவேன். ஓகே, அதனால் வந்து இட்ஸ் அ குட் ஜாப், யூ கண்டினியூ டூயிங் திஸ். எந்த ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி, the 4 W's and 1H அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா இட்ஸ் ரியலி திங். அண்ட் இந்த மாதிரி கொஞ்சம் கலர், ஒரு சிம்பிள் கலர் ஹைலைட்டிங் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு நோ, ஓகே இதான் W's அண்ட் இதான் H அப்படிங்கிறது, ரைட்டா? அண்ட் இது நேற்று நம்ம பார்த்தது, ரைட்? அண்ட் கம்பேர் சி ப்ரோக்ராம் வித் பைத்தான். குட், சேம் பார்த்துடலாமா? இதை ஒரு 2 minutes ரன் த்ரூ பண்ணிவிட்டு வில் ஜம்ப் பேக் டு NumPy. சி ப்ரோக்ராம் லோ லெவல், பைத்தான் இஸ் அ ஹை லெவல். இந்த ரெண்டில் எது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் இருக்குது? there should be one extra step there. சி ப்ரோக்ராம், சி ப்ரோக்ராமில் இல்லாத ஒரு ஸ்டெப் பைத்தானில் நடக்கும். அது ஏன்? அது என்னது? இல்லை எடிட் ஆக்சஸ் எடிட் பண்ண முடியாது தானே? பண்ணலாம், இங்கே பண்ணலாம். அந்த 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100 101 102 103 104 105 106 107 108 109 110 111 112 113 114 115 116 117 118 119 120 121 122 123 124 125 126 127 128 129 130 131 132 133 134 135 136 137 138 139 140 141 142 143 144 145 146 147 148 149 150 151 152 153 154 155 156 157 158
Interpreted at runtime. Yeah, each code will be run simultaneously. No need to finish the source code and go for அப்படி compiling. கிடையாது. அது வந்து ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் இது. ஆனால் என்னென்னா மிஷினில் லோ லெவல் லாங்குவேஜ் வந்து நீங்கள் இன்டர்பிரட் பண்ண வேண்டாம். மிஷினால் டைரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணிட முடியும். ஹை லெவல் லாங்குவேஜ் நீ லோ லெவலாக இன்டர்பிரட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் மிஷின் ஒர்க் ஆகும். That is why Python is slower than C. Okay. பைத்தானோட கம்பைலர் வந்து C தான், தெரியுமா? சியோட கம்பைலர் தான் பைத்தான். ஸோ இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, யூ வில் ஒன்லி நோ வென் யூ கோ அண்ட் சர்ச். பேசிக்காக என்னென்னா சி ப்ரோக்ராமிங் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி நீங்கள் எடுத்து யூ ஆர் ஹேண்ட்லிங் இட் இன் பைத்தான். ஓகே, என்ன சொல்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப ஹை பர்ஃபார்மன்ஸ். நம்ம நீங்கள் வந்து ஒரு டு த கோர் பண்ணணும் அப்படின்னா யூ வில் பி கோயிங் ஃபார் சி. பட் டேட்டா சயின்டிஸ்ட் எல்லாம் வந்து கல்குலேஷன் பேஸ்ட் தான். இப்போ ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் வந்து தே ஒன்ட் ரன் அ பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் அனாலிசிஸ். அவங்க டேட்டாவை அனலைஸ் பண்ணுவாங்க விச் இஸ் அலவுட் டு யூஸ் த கம்ப்யூட்டேஷனல் ஸ்பேஸ். அதனால தான் வி ஆர் யூஸிங் பைத்தான். ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் மோஸ்ட்லி வந்து ப்ரோக்ராமராக இருக்க மாட்டாங்க. ஸோ சுந்தர் பிச்சோட ஒரு ஃபேமஸ் கோட் உண்டு, இட் இஸ் ஈஸி டு ட்ரெயின் அ மேத்தமேட்டிஷியன் ஆர் ஸ்டாட்டிஸ்டிஷியன் இன் ப்ரோக்ராமிங் தேன் ட்ரைனிங் அ ப்ரோக்ராமர் இன் மேத்தமெட்டிக்ஸ் ஆர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதாவது 3 மாதத்தில் உன்னால் பைத்தான் படிச்சுக்க முடியும். ஓகே, ஐ கேன் டீச் யூ பைத்தான் இன் 20 hours. 20 hours லெக்சர் படிச்சானா யூ கேன் ஸ்டார்ட் கோடிங் இன் பைத்தான். இஸ் இட் பாசிபிள் டு டீச் யூ மேத்தமெட்டிக்ஸ் இன் 20 hours? No. Right? Even if I take 3 years to teach you mathematics, you will still not be up to the point of a mathematician. See, இப்போ நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பேசுகிறேன் அப்படின்னா I've been learning these concepts of statistics since 2013. என்னோட எம்பிஏல ஆரம்பிச்சது. I took a gap, ஒரு 3 years I took a gap. 2013, 15 to 18 I didn't touch the statistics, but 18 I started again. So you have to understand I'm having like 12 years of journey with this data science, machine learning concepts. Without knowing, I have had 6 years of journey. Right? For me, adapting into programming was easy. But the programmer, so what people are doing now is teaching you the programming. Right? இப்போ பாண்டாஸ் எடுத்துக்கோ, பைத்தான் எடுத்துக்கோ, இப்படி பண்ணு, இந்த மாதிரி கிராஃப் வரும், அதை சொல்லி கொடுத்துட்றாங்க. உண்மையில் அண்டர்லைன் கான்செப்ட் என்ன, எதனால இதை பண்ணுறோம் அப்படிங்கிறது, அந்த 4 Ws and 1 H, ரைட்? அது வந்து இட் டேக்ஸ் டைம். ரைட்டா? ஓகே, எனிஹா குட் ஜாப் அகல்யா. ஓகே, Karthik, say Krish, if you want you can have this. I have bookmarked it already. ரைட்டா? இந்த ஷீட் வந்து இட்ஸ் a good initiative and continuous management ஆவாங்க, make it as a public sheet. Eventually என்ன பண்ணலாம்னா, and also add this sheet to your LinkedIn profile. Okay sir. சரியா? உங்களோட LinkedIn profile போட்டுக்கோங்க. Just see, இது என்ன அப்படின்னா giving back to the society. That is the concept. You are learning something, you are doing something good, and this will help a lot of people. இப்போ இன்டர்வியூ போகிறாங்கன்னு வைங்களேன், they don't have to go through tons and tons of resources. I'll post this in my LinkedIn. You can add this in your LinkedIn bio, have it in your GitHub repository, LinkedIn links as well. Okay. ஸோ யாராவது ஒருத்தருக்கு யூஸ் ஆச்சுன்னா நமக்கு எதுவும் கெட்டு போகிறது கிடையாது. நீங்கள் இந்த டேட்டா நம்மகிட்ட இருக்க போகுது. ஓகே, ஜஸ்ட் மேக் ஷுர் லிங்க்டின்ல போடும்போது யூ ஆர் கிவிங் ஒன்லி த வியூ ஒன்லி ஆக்சஸ். ஓகே, நமக்கு வந்து எனக்கு எடிட் ஆக்சஸ் கொடுத்தது விச் இஸ் ஃபைன், பிகாஸ் ஐ நீட் எடிட் ஆக்சஸ். நீங்கள் வெளியே சோஷியல் மீடியா போஸ்ட் பண்ணும்போது வியூ ஒன்லி ஆக்சஸ் இஸ் வாட் யூ ஹேவ் டு கிவ், பிகாஸ் தேட் டாக்குமெண்டேஷன் இஸ் யுவர் கண்ட்ரோல். ஓகே, யாராவது வந்து நீங்கள் ஜென்ரல் ஆக்சஸ் கொடுத்தீங்கன்னா anyone can put anything in there, anyone can manipulate the data and that won't. Okay, so in the access control, since you are new to this, you guys are new to this industry, there is this thing called data access control. அப்படின்னா என்ன தெரியுமா? Who can view and who can edit? Who can do what? Okay, are you supposed to view my data? Are you supposed to edit my data?
Okay, if you are not even supposed to view my data, you are not supposed to access my data. That's where the data privacy rules come in. GDPR, HIPAA, இந்த மாதிரி நிறைய டேட்டா ப்ரைவசி ரூல்ஸ் கம்ஸ். ஓகே, இதெல்லாம் இருக்கு சேஃப்கார்டிங் அஸ் அண்ட் சேஃப்கார்டிங் த பீப்புள், ரைட்டா? ஸோ அகல்யா, இட்ஸ் அ குட் ஜாப். லெட்ஸ் கோ டு NumPy. ஓகே, ஸோ நேற்று வந்து NumPy வந்து தியரட்டிக்கலாக ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்தோம், ரைட்? இன்னைக்கு வந்து we are going to go for NumPy's practical. ஓகே, ஃபர்ஸ்ட் எப்பவும் போல தான். அண்ட் லைக் ஐ செட், ஐ am using Google Colab, ரைட்டா? ஸோ Google Colab உங்களுக்கு வேணும் அப்படின்னா you can simply come to Google and say Google Colab and you will get that. சரியா? அண்ட் Google Colab ஃபர்ஸ்ட் நம்ம வந்து we can okay, why don't we add your sheet? No, நீங்கள் எனக்கு ஒரு பப்ளிக் லிங்க் ஷேர் பண்ணுங்கள், நான் அதை வியூ ஒன்லி லிங்க் ஷேர் பண்ணுங்கள், நான் அதை இன்புட் பண்ணிக்கிறேன். Okay, sir. You can share it on your time. We'll just start with the session, okay? This sheet for NumPy. NumPy reference. NumPy course reference, okay? ஓகே, உங்கள் இது ஷீட் வந்தோடனே வில் ஜஸ்ட் சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் திங் யூ ஹேவ் டு இம்போர்ட் த பேக்கேஜ். ஓகே, ஸோ நீங்கள் வந்து என்ன மிஷின் யூஸ் பண்ணுறீங்கன்றது எனக்கு தெரியாது. அண்ட் இந்த மாதிரி ஐடிஸை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ மிஷின் டிபெண்டன்சி திங். உங்கள் மிஷின் வந்து இப்போ இது மேக் யூஸ் பண்ண ஒரு மாதிரி இருக்கும், விண்டோஸ் யூஸ் பண்ண ஒரு மாதிரி இருக்கும். அந்த மிஷின் டிபெண்டன்சி திங்ஸ் யூ கைஸ் ஹேவ் டு ஹேண்டில் இட் ஆன் யுவர் ஓன். ஓகே, வி ஒன்ட் பி ஏபிள் டு கோ இன் டீப் அண்ட் டீபர். அதை அவாய்ட் பண்ணுறது தான் ஐ எம் டூயிங் Google Colab. கொலாபில் உள்ள என்ன ஒரு மைனஸ் அப்படின்னா, கொலாப் இஸ் ஃப்ரீ, இட் இஸ் நாட் 100% அவைலபிள், யுவர் டேட்டா கேனாட் பி ரீடைன்ட். சரியா? கொலாப் வந்து யாருக்கெல்லாம் வந்து அந்த சிஸ்டம் ஆக்சஸ் இல்லை அப்படின்ற ஒரு இதை பாயிண்ட் இருக்கும்ல, இப்போ ரொம்ப ரிமோட்டில் இருப்பாங்க, இல்லை ஒரு எக்கனாமிக்கலி டவுன் ப்ராடன் செக்ஷனில் இருப்பாங்க, அவங்களால ஒரு லோ எண்ட் சிஸ்டம் தான் வாங்கியிருக்க முடியும். அந்த மாதிரி பீப்புளுக்காக கூகுளோட ஒரு இனிஷியேட்டிவ் தான் Google Colab, which we are also using for teaching. It's a good initiative, ரைட்டா? ஸோ அதனால் இதில் வந்து மிஷின் அந்த டிபெண்டன்சி இருக்காது. மோஸ்ட் ஆஃப் தீஸ் ஆர் ஆல்ரெடி ப்ரீலோடட். இந்த பேக்கேஜஸ் உங்கள் இதில் இல்லை அப்படின்னா யூ மே ஹேவ் டு இன்ஸ்டால். நார்மலி வந்து pip3 இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்து அந்த பேக்கேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா இட் வில் கெட் இன்ஸ்டால். கொலாபோட கேஸில் வந்து இட்ஸ் ஆல்ரெடி தேர், அதனால் வி ஆர் நாட் டூயிங். ஓகே, import NumPy as NP, இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, இந்த ஓகே இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இம்போர்ட் NumPy. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் பேக்கேஜ் வந்து இம்போர்ட் பண்ணுறீங்க. ஓகே, ஸ்டெப் 1. பட் ஏன் நான் வந்து இந்த அஸ் NP அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன்? வாட் இஸ் திஸ் அஸ் NP கால்ட்? shorter form, so again and again NumPy ன்னு டைப் பண்ண தேவையில்லை. What is this? What is the technical term? Alias, right? Aliasing. Okay, Krishna, you have to talk technical while you are going for interviews. You can't go and say shorter form. Yes, sir. Yes. பட்ட பேர் வச்சு கூப்பிடுவான்னு சொல்ல முடியாது. It's aliasing. You are aliasing that to a particular other, ரைட்டா? Right. இந்த அலைசிங் வந்து மோஸ்ட்லி பிகாஸ் ஃபார் ஆர் கன்வீனியன்ஸ். ஸோ நீங்கள் NP தான் வைக்கணும் அப்படின்றது இல்லை, உங்களுக்கு எது கன்வீனியன்ட் நேமாக இருக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். பட் NP இஸ் அ ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிஸ். பாண்டாஸ்னா PD, சிபான்னா SNS, இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டாக என்ன சொல்கிறது காலங்காலமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் நிறைய இடத்துல பண்ணியிருக்கோம். இப்போ நானுமே வந்து கோட் பண்ணுறது. அண்ட் ஏன் இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் நேமிங் வைக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு நீ பண்ணக்கூடிய கோடை நாளைக்கு வேறு ஏதோ டெவலப்பர் வில் பி ஹேண்ட்லிங் இட், ரைட்?
நீ பாட்டுக்கு என்பிக்கு பதிலாக நாராயணா அப்படின்னு வச்சுட்டு போயிட்டான்னு வையன், அவனுக்கு அது நாராயணான NumPy அப்படிங்கிறது மண்டையில் ஏற்றுறதுக்கே பெரிய தலைவலியாக இருக்கும். அண்ட் let us say your data science project is like having 1000 lines of code with reference of NP for like ஒரு 60-70 times, அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிடும். ஸோ அதனால் ஸ்டாண்டர்டாக எல்லோரும் இப்போ நிறைய பேர் ஒரு இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இட்ஸ் பெஸ்ட் ப்ராக்டிஸ் டு யூஸ் இட். ஓகே, அந்த இடத்துல போயிட்டு நான் ஏன் எல்லாரையுமே யூஸ் பண்ண அப்படின்னு வீம்பு காட்டுறதில் இட்ஸ் நாட் ராங். பட் அது வந்து என்ன சொல்கிறது, இந்த கோட் மெயின்டெனன்ஸ் இந்த டைம்லலாம் ரொம்ப கஷ்டப்படும். உனக்கே கஷ்டமாக இருக்கும். 1 year கழிச்சு உன்னோட கோட் எடுத்து பார்த்து, எல்லா டெவலப்பர்ஸ்குள்ளே தான் நீ அடித்த கோடை 1 year கழிச்சு நீ எடுத்து பார்த்தேன்னா தலை பிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ தட்ஸ் ஒன் திங். ஓகே, லெட் அஸ் கோ ஹெட். இப்போ NumPy வந்து NP நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபர்ஸ்ட் திங் வந்து we have to initiate an array. ஓகே, நீங்கள் என்ன வேரியபிள் வேணாலும் கொடுத்துக்கலாம். np.array அரேயில் வந்து you can give. ஓகே, ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் வரும், இப்படி நான் இனிஷியேட் பண்ணுறதுக்கு எதுக்குடா நான் வந்து இதாக கொடுக்கணும், டைரெக்டாகவே லிஸ்ட்டாக கொடுத்துடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்? அதானே, எப்படி np.arrayன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே நீ வந்து இவ்வளோவும் டைப் பண்ணி வச்சுருக்க 1 2 3ன்னு, ஏன் இதை இப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும், கரெக்டா? ஓகே, என்ன சொல்கிறது, இதுதான் பேசிக். போக போக அரே மேனிப்புலேஷன் நம்ம பார்க்கலாம், சரியா? இதோட என்ன சொல்கிறது, அரேயோடைய இது வந்து 1 dimension அரே, ரைட்? a.shape அப்படின்னு நான் கொடுத்தேன்னா ஷேப் வந்து இது கிடையாதா? ஓகே, இட்ஸ் a 1 dimension அரே. Are you seeing this? தெரியுதா இல்லை should I have to zoom in? No sir, visible. ஓகே தானே? ஓகே, இப்போ இதே வந்து we can make it a bit bigger. We are going to make it bigger ஏன்னா we are going to do certain operations towards the end. NP arrayக்கு வந்து we are going to go for a multi-dimensional one. Like we discussed yesterday, multi-dimensional எப்படி போவீங்க? Yes sir, this is list inside list மாதிரி. List. It's 2 dimension. நீங்கள் எத்தனை டைமென்ஷன் வேணால் போகலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்து இது எப்படி நம்மளாவே இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஷோ ஆட்டோமேட்டிக்காக எப்படி நீங்கள் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இது வந்து இட்ஸ் அன் 2 dimension அரே. இதோட ஷேப் கொடுத்தீங்கன்னா ஷேப் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இட்ஸ் அ 255. ஃபஸ்ட்டு 2 rows இருக்கு, 5 columns இருக்கு. ஓகே, அண்ட் அரேஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி போத் ஆஃப் தம் ஆர் சப்போஸ் டு பி இன் த சேம் சைஸ். ஓகே, மல்டி டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லா ரோஸ்லேயும் சேம் சைஸ் இருக்கணும். ஓகே, யூ see it will throw an error. ஏன்னா எப்போ இங்கே பார்த்து இதில் வந்து 6 element கொடுத்துருக்க, இங்கே 5 தான் கொடுத்துருக்க. ஓகே, ஸோ இதை வந்து you have to consider this way. My screen is visible, right? Yes. You have to consider it this way. ரைட்டா? மேட்ரிக்ஸ் தெரியுமா உங்களுக்கு? ஸோ திஸ் இஸ் த லீனியர் அல்ஜிப்ரா கான்செப்ட் கம்ஸ் இன். இன்னைக்கு நம்ம லீனியர் அல்ஜிப்ரா ரொம்ப டீப்பாக போக வேண்டாம், வேணா நாளைக்கு we will take a look at the linear algebra, ரைட்டா? ஸோ இப்போ you have to consider it this way. The first array நீங்கள் கொடுத்துருக்கீங்க இல்லையா, is 987654. ஓகே, this is 9 8 7 6 5 and 4. ஓகே, அடுத்தது வந்து you have to consider it this way. 1 2 3 4 5 0 1 2 3 4 5 0. ஓகே, இதுதான் நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த NumPy array, ரைட்டா? இது ஏன் எரர் கொடுக்குது அப்படின்னா திஸ் இஸ் ஆக்சுவலி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் திஸ் 9 8 7 6
5 4 1 2 3 4 5 and 0. இதோட ரெப்ரசன்டேஷன் தான் இந்த அரே, ரைட்டா? அதனால தான் when there is a missing value, இந்த இடத்துல ஒரு மிஸ்ஸிங் வேல்யூ இருக்கும்போது அதால் அந்த மேட்ரிக்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியல. ஓகே, ஸோ that's why you are getting this error. Let us try and replicate that error so that you will know. See, programming பண்ணும்போது if the only way you can become better is by understanding these errors. Okay, அது என்ன சொல்லுது? Setting an array element with sequence, request array has inhomogeneous shape after one dimension. Okay, the directed shape was 2 comma plus inhomogeneous parts. என்ன சொல்லுது? 2 ரோ நான் கண்டுபிடிச்சிட்டேன், பட் உன்னோட காலம்ஸில் there is inhomogeneity. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹோமோஜீனியஸ்னா சிமிலர், இன்ஹோமோஜீனியஸ் அப்படின்னா இட்ஸ் நாட் சிமிலர். என்னால் வந்து அந்த அரே சீக்வன்ஸை என்னால் கிரியேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுது. ரைட்டா? திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த பேக் அண்ட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் திங்ஸ் ஆஸ் வெல். சரியா? ஏன்னா அது வந்து ஒன் டைமென்ஷன் தானே, it has only row, there's no column. அது வந்து 1,1 அப்படினு வராதா? I mean 1,3 அப்படினு வராதா? Okay, it's a good question. ஏன் இந்த மாதிரி வருதுன்ற நீ கண்டுபிடிச்சிட்டோம்? Sure sir. It's a good question. நான் எப்படி பார்த்தா இங்கே 2 கமா தானே வரணும், அப்போ அங்கே 1 கமா தானே வரணும், 1 தானே. நீ கேட்ட கேள்வி கரெக்டு. ஓகே, ஏன் இதுன்றதை நீ கண்டுபிடிச்சிட்டோம். Sure sir. Data. See, these things I can answer it to in 2 minutes. But when you go explore or when you go start learning something on your own, you will learn 5 or 6 different things. Then the Python ko C difference கண்டுபிடிக்க போகும்போது தான் பைத்தானுக்கு வந்து C தான் பேக் கம்பைலர் கண்டுபிடிச்சாங்க. அந்த மாதிரி தான் when you go and explore. If I keep spoon feeding it, there's no point. I can keep doing it. I can give you the answer in 2 minutes, but that's not going to happen. Right? Go and explore. ஏன் நீ கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. 1 டைமென்ஷன் அரேல காலம்ஸை முதல்ல கொடுத்துச்சு, 2 டைமென்ஷன் அரேல எனக்கு ரோவை முதல்ல கொடுத்து காலம் கொடுத்துச்சு. Why? இதுதான் உன் கொஸ்டின். ஆமாம் சார். And you should start framing the question better. Yes sir. Your question should not be இங்கே ஏன் 3 மட்டும் கண்டது. நீ கேட்டிருக்க வேண்டியது என்ன, 1 டைமென்ஷன் அரேல ஃபர்ஸ்ட் 3 வந்து காலம்ஸ் வந்து 3 அது முதல்ல வந்துடுச்சு, 2 டைமென்ஷன் அரேல ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் தென் காலம் வந்து why அப்படிங்கிறதா உன்னோட கொஸ்டின். Yes sir. ரைட்டா? Start framing your questions accordingly. Now what have I done? You changed to 3 dimension. How is it 3 dimensions? You have increased that square bracket, right? So No sir, extra. Are you understanding the shape, Krishna? இது வந்து கொஞ்சம் முக்கியம். Yes sir. Square bracket of bracket. இங்க பாரு, இதுதான் அந்த இன்டர்னல் எலிமெண்ட். Your deepest dimension which is having 6 elements. உன்னோட அந்த கேள்விக்கு இப்போ பதில் வந்துடும். உன்னுடைய ஆக்சுவல் அரேல எத்தனை எலிமெண்ட் இருக்கு? 6. There is 3. 6 elements. இந்த அரேல எத்தனை எலிமெண்ட் இருக்கு? எத்தனை எலிமெண்ட் இருக்கு? 6 and 6 sir. Right. இந்த அரேல 6 எலிமெண்ட் இருக்கு. Yes sir. ஓகே, இந்த அரேல எத்தனை எலிமெண்ட் இருக்கு? Okay. Including that red element. 2 elements. 2 elements. So now you guys are getting into data access. So படிப்போம் அடுத்ததான். இந்த அரேல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு? 1. Now you tell me why this is saying 3 here. Because it has 3 elements. 3 elements last. Okay sir. This is how you are supposed to learn. Right? Okay sir. There's always a link between everything. You just have to understand
or look at the data in that perspective and you will get the answer. புரிஞ்சுச்சா? Okay. Okay, sir. So normally I will make you run the wild goose chase, but கொஞ்சம் டைம் ஆகட்டும். You guys are pretty new to this. அதனால I am just letting it go, ரைட்டா? And இதோட டேட்டா டைப்ஸ் யூ கேன் டிஃபைன். ஓகே, இப்போ ஏயோட டேட்டா டைப் பார்த்தீங்க அப்படின்னா கோடு a.d டைப் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன வரும், int64 இருக்குது பேசிக்காக. If you want it to be in int32, you can say எந்த டேட்டா டைப்பில் எனக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு you can define d type. ஸோ இந்த ஆட்டோ சஜஸ்டிவ் ஃபீச்சர்ஸ் நார்மலாக யூஸ் பண்ணிக்கோங்க, பட் என்ன சொல்கிறது, it will be better if you are able to have these things on top of your head. You don't have to memorize them. These things comes to you by practice, but it's good to have them because interviewல போய்ட்டு உங்களுக்கு வந்து அந்த auto suggestions, these things won't work. Okay, and beyond a point உங்களால் வந்து இந்த auto suggestions இதெல்லாம் அது கம்பெனிஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. என்ட்ரி லெவல்ஸுக்கு வந்து they won't bother, but if you are going for a high technical concepts, right, they won't allow you. Okay, they want to test your mantle, what you are made of அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் they won't allow, ரைட்டா? b.n dimension, இதோட டைமென்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எத்தனை டைமென்ஷனில் இருக்குது அப்படிங்கிறது அது. ஓகேவா? ஐட்டம் சைஸ் அப்படின்னு நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எத்தனை பைட்ஸ் இது வந்து ஒன்று ஒன்று எடுத்துக்குது. ஓகே, எத்தனை பிட் டேட்டா அப்படிங்கிறது தான். ஓகே, இப்போ பியில் வந்து இதை நான் 9க்கு பதிலாக 19 அப்படின்னு நான் ரன் பண்ணிட்டேன் அப்படின்னா the item size changes. It should have changed. This is 2 digit. ஸோ பேசிக்கலி வந்து எத்தனை பைட்ஸ் எடுத்துக்குது அப்படிங்கிற மேபி இட் மைட் நாட் ஹவ் ஏக்கு மட்டும் தான் நம்ம கொடுத்துருக்கோம், ஏபி சேஞ்ச் ஆகுதா. ஓகே, ஸோ பேசிக்கலி எத்தனை பைட் ஸ்பேஸ் வந்து அது எடுத்துக்குது அப்படிங்கிறத தான் நம்ம வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம், ரைட்டா? இப்போது let us go ahead and understand data access part. டேட்டாவை எப்படி நம்ம அக்சஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம், சரியா? Let me just bring this. We need both of them. சரியா? ஸோ இப்போ வந்து நம்ம நார்மலாக பைத்தானில் ஒரு லிஸ்ட் எப்படி அக்சஸ் பண்ணுவோம்? Let us say x equal to நார்மலா x equal to அப்படின்னு சொல்லிட்டு let us say 0 1 2 3 4 0 1 2 3 வேண்டாம். Or let us say there is a list a b c. ஓகே, இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்குது. ஓகே, இந்த லிஸ்ட்லேருந்து எனக்கு வந்து பி அப்படிங்கக்கூடிய இந்த வேல்யூ வேணும். How do you access? How do you say? What does this B? How do you access this B element in the list? By position. Index position. Good. 0. So where does that index start? What is the first index? 0. Okay, list of first index எப்பவுமே 0 and it goes from there. Later, if you want to access that particular index, how will you do it? X of 0. That gives you answer A. X of 1. That gives you answer B. Right? இதுதான் வந்து பைத்தானில் லிஸ்ட் இண்டெக்ஸிங். கரெக்டா? இப்போ இதுவே வந்து
x of 1 அப்படின்னு கொடுத்தா இது வந்து range bound indexing. Okay, I'm just giving you the run through which gives you what? These two elements. 0 to 1. 0 to 1. You can do this as well. X of 1 dot அப்படின்னா it will start From 1. okay. Actually இது extra 1 அப்படின்னா 1 வராதுல்ல. Last index is exclusive. அதாவது x dot 2 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 0 and 1 மட்டும் தான் வரும். 2 வராது. Yes. Ending இது வந்ததுன்னா it is exclusive. Starting point is inclusive. Right? So இப்போ வந்து 0 1 2 3 4 5 அப்படின்னு இருக்குன்னா x of 0 இருந்து 3 வரைக்கும் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது ஆன்சர்ஸ் எதுவும் கொடுக்கும், இதுதான் கொடுக்கும். 0 1 2 0 1 2 மட்டும் தான் கொடுக்கும், 3 வந்து இன்க்ளூட் பண்ணாது. x of இதுவே 3 to 5 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எது கொடுக்கும்? 0 1 2 it starts from 3. 3 to 5 3 4 and 5 position, it calculates the position, not 5 the value. கொடுக்குமா என்ன? இப்போதான் நான் சொன்னேன் 0 to 3 னா 3 கொடுக்காது, அப்புறம் எப்படி 5 கொடுக்கும்? 5 கொடுக்காது. 3 and 4. Yeah. Okay, if you say x of 3 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ என்ன கொடுக்கும்? x of 3 அப்படினா இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா 3 ல இருந்து 0 1 எடுக்காது, 3 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்க இருந்து ஃபுல்லா எவ்வளவு இருக்கோ ஃபுல்லா கொடுத்துரும். ஓகே. This is accessing part. இது புரிஞ்சுதா? இதே கான்செப்ட் தான் NumPy நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். அதனால தான் கேக்குறேன், ஏதாவது டவுட் இருக்கா இதுல? இல்ல சார். இது சிம்பிள் கான்செப்ட் தான், but we are going to go in multi dimension. சரியா? நம்மளுடைய எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. A equal to இந்த மாதிரி ஒரு NumPy அரே நம்மகிட்ட இருக்கு. ரைட்டா? எனக்கு இப்போ இதுல இருந்து எனக்கு வேண்டியது இந்த 8th element. How will I access? This is 1 of A of 1 in that 0 1 2. Okay, first you have to go from the outer. இது வந்து எத்தனை டைமென்ஷன்? 2. இப்போ A of 0 அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆன்சர் வரும்? 0 is 1. A of 0 என்ன வரும்? The whole 1 2 3 This 4 5. is your elements. Yes, this is fully A of 0 gives me this. Okay? A of 1 அப்படின்னா it gives me this entire element. Okay. இங்க இருந்து நான் என்ன பண்ணணும்? A of 1 அதுல எனக்கு தேவையான இண்டெக்ஸ், செகண்ட் இண்டெக்ஸ், 0 1 2. that gives me this number 8. Got it? Got it. Let us say you have this. Now how will my structure change? It's 3 dimensions, so Okay. A of 0 means it will give you the entire one. First outer இதுல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு? இது first outer outermost arrayல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு? one element. One element. So this is where I showed you this Yeah, one element. V shape. Yes. You have to know what is the shape of that. Okay, ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்கு, அப்ப அதோட டைமென்ஷன் என்ன? A of 0. A of 1 yeah. A of 0 எப்பவுமே லிஸ்டோட இண்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் 0 தான். ரைட்டா? அப்ப என்ன ஆகும்?
a of 0 னோனே இந்த என்டையர் இண்டெக்ஸ் லிஸ்ட் வந்துடும். அதுக்குள்ள எனக்கு என்ன இருக்கு? அதுக்குள்ள a of 0 and again now 0. இந்த இதை நான் கிராஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் இங்கே இருக்கேன். எனக்கு எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு? 2 elements. 2. எனக்கு தேவையானது எந்த இடத்துல இருக்கு? எந்த இண்டெக்ஸ்? Second index. So செகண்ட் இண்டெக்ஸ் இல்ல, செகண்ட் பொசிஷன். second element. See, index is different from position. Second position, first index. Because your index starts from 0, your position you'll start counting from 1. Position அப்படின ஒரு கான்செப்டே கிடையாது. Position is what you are counting. Yes. Second positionல இருக்காது. இப்போ 8 எங்க இருக்கு? Second index. No. ஆமா. Yeah. கரெக்ட் தானே? Okay. கரெக்ட் தானே? ஃபர்ஸ்ட் ஓகே, அந்த ஃபைனலா இருக்குது வந்து 0 1 2 8. 8th element. ஓகே இதை இப்போ கோட்ல பார்க்கலாமா? ஓகே ஓகே. see data access இதனால தான். so mostly NumPy வந்து we used to store matrices. okay இதெல்லாம் this you have to understand. so இப்போ NumPy வந்து நார்மலா யாரும் படிக்கிறது இல்ல. ஏன்னா வந்து இதோட அட்வான்ஸ்ட் கான்செப்ட் தான் வந்து ஸ்பேசி பேக்கேஜ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்பேசி SciPy கேள்விப்பட்டிருக்கேன் சார். ஸ்பேசி அப்படின்னு ஒரு கான்செப்ட், ஒரு பேக்கேஜ் இருக்குது SciPy மாதிரி தான். அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, NumPyயோட அட்வான்ஸ்ட் இது. ஸோ இந்த அளவுக்கு உனக்கு பேக் எண்டில் தெரியணும் அப்படின்ற அவசியம் இல்லை. பட் ஒரு லிட்டில் பிட் ஆஃப் வெக்டர் அல்ஜிப்ரா, லீனியர் அல்ஜிப்ரா வில் ஹெல்ப் யூ. நான் வேணால் அது வில் ஹேவ் அ செப்பரேட் செஷன் நாளைக்கு. I'll teach you what I know. சரி, நானுமே லீனியர் அல்ஜிப்ரா ஃபுல்லாலாம் இன்னும் முடிக்கல. Still I am also learning, but I'll teach you what I know. ரைட்டா? Let us take this array. இப்போ நம்ம பண்ண அதே கான்செப்ட் தான். ஓகே, எனக்கு இந்த 3 அப்படிங்கக்கூடிய எலிமெண்ட் வேணும். How should I, what is the first thing I should understand? What dimension? dimension. B dot shape. See, dimension will give you எத்தனை டைமென்ஷன் அப்படிங்கிற அதை வச்சு நீ கண்டுக்கலாம், பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நீ B dot dimension அப்படின்னு கொடுத்தேன்னா it will tell you it's a 3-dimensional array அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ you will know you need 3 values. நீ 3 தடவை உள்ளே போகணுன்றது. ஷேப் கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை ரோ இருக்குது, எத்தனை காலம் இருக்குது அப்படின்றது அந்த ஃபுல் இது தெரியும். ரைட்டா? இட்ஸ் யுவர் கன்வீனியன்ஸ். உன்னால் டைமென்ஷன் வச்சு உன்னால் த்ரூ பண்ண முடியும் அப்படின்னா இட் இஸ் ஃபைன். ஷேப் gives you even more information. ஸோ இப்போ சொல்லுங்கள், எனக்கு தேவை வந்து இந்த நம்பர் 3 வரீங்க இல்லை, நம்பர் 3. how will it work? you tell me. ஒவ்வொரு லேயராக பிரேக் பண்ணி போகலாம், ஒவ்வொரு டைமென்ஷனாக பிரேக் பண்ணி போகலாம். ஃபர்ஸ்ட், what should be the dimension? 1. No, you are asking about V of 0. 0. B of 0. So you should not confuse the first dimension that has one element, which means there is only one index, that is 0. When I say B of 0, it is giving me this entire set. Okay. This is the element of the outermost array. இப்போ அடுத்து 3 எந்த அரேல இருக்கு, அடுத்து எந்த இதுக்குள்ள இருக்கு? இப்போ எனக்கு இந்த இது வந்துருச்சு, செகண்ட். அப்போ நான் இங்கே என்ன எந்த இண்டெக்ஸ்ல இருந்து எடுக்கணும்? First index. Yes. So B of 0 that was for this outer layer. அதுக்குள்ள இருக்கக்கூடிய லேயருக்கு வந்து B of 0 of 1. ஓகே, அதுக்குள்ள இதுல இருந்து எனக்கு தேவையான எலிமெண்ட், that's it. Second position 8. Okay. 3. நம்ம 8 என்ற அந்த எக்ஸாம்பிள் எடுத்தோம். இதுல 3. ஓகே, let us say எனக்கு இந்த 8 வேணும். how will you do it? get me, நீங்க சொல்லுங்க. இப்போ 8க்கு நான் என்ன கொடுக்கணும்னு சொல்லிட்டு B of 0. ஓகே, 0. ஓகே, 2. என்னது 2. ஓகே. என்ன வந்திருக்கு?
Oh, sorry, sir. 0, 1, 1. Sorry, 0, 1. Yeah. Like I said, array or access, you have to be careful with the index. Okay. Index, yeah. And your index starts with 0. This is a very popular joke. Okay. ஒரு ப்ரோக்ராமர் வந்து என்ன சொல்றது, so there's this concept, so they will go for a date. Okay, so the girl asks the programmer, I want a date அப்படின்னு சொல்லிட்டு, so the programmer said, okay, come to the first building in the block அப்படிமா. அந்த பொண்ணை பொறுத்தவரைக்கும் that is the first building, is that a building with number 1. Okay. Okay. This guy goes and sits in the building 0. Because for him it's 0, list index he starts with 0, and both of them will be sitting in this 2 buildings. So that's a meme, for a common meme for programmers. Okay, okay, sir. Okay, அதே மாதிரி தான் கடைக்கு போய் 4 முட்டை வாங்கிட்டு வா அப்படிங்கிறது இது. ஓகே, கோ ஷாப் பை 4 eggs. ஓகே, இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஷாப் போகணும், வாங்கணும், 4 முட்டை. You execute in the same order. The program will be stuck with an error. What you want to buy? Went to shop, the command is buy. What I want to buy is after that command. The command doesn't get executed. The buy command doesn't get executed. That's a syntactical error. Okay. Okay. அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லிஸ்ட் எழுதி கொடுத்துருப்பாங்க, எக் 4 கீழே மில்க் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அகெயின் சின்டாட்டிக் எரர். எக் எத்தனை, மில்க் 4 வாங்கியிருப்பான், எக்கு. These are like jokes around. All these jokes are based on these programs execution. பார்க்க ஃபன்னியாக தெரியும், but these things helps you to understand. You should know the data access. When you are giving a command, the system doesn't have this have our human interpretation level experience yet. It is coming. Okay, but நமக்கு இருக்கக்கூடிய அந்த இன்டெலிஜென்ஸ் வந்து அந்த ப்ரோக்ராமிங் வரல. ஸோ யூ ஷுட் பி வெரி கிளியர் இன் யோர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகே, அதனால தான் ஐ ஆல்வேஸ் சே ஃபோக்கஸ் ஆன் த பேசிக்ஸ். Advanced concepts the system can do, basics the system can't. Yes. ரைட்டா? எல்லாமே இன்னைக்கு வந்து ChatGPT எல்லாம் அங்கே எங்கன்னு ஓடுறாங்க, அதெல்லாம் சிஸ்டம் பண்ணிடும். Okay, the system can't go back and rewrite or re-understand its own basics yet. This is where you are safe. Okay, so அடுத்தது இதே தான். So we have accessing part done, right? Okay, now let us take a challenge. இப்போ நம்ம கேட்டோம்ல, இதெல்லாம் இப்போ நம்ம வந்து நம்மளா பில்ட் பண்ணியிருக்கோம், right? Okay, let us try. We can also create a how to say, we can also create an array, right? Okay, array replace பண்ணலாம். Okay, அதை நான் சொல்லி கொடுத்துறேன். இப்போ இதோட வேல்யூ இங்கே 8 இல்லையா, இட்ஸ் ஈக்குவல் டு 100 அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா, இப்போ நான் பிஏ எக்ஸிக்யூட் பண்ணும்போது அதில் 8க்கு மேலே 100 இருக்கும். ஸோ லிஸ்ட்லேயும் அதே தான். நார்மலி இஃப் யூ வாண்ட் டு ரீப்ளேஸ் தட் பர்டிகுலர் எலமெண்ட், யூ கேன் சிம்ப்ளி கோ ஹெட் அண்ட் ரீப்ளேஸ் இட். ஓகே, வேற என்ன சொல்கிறது? You can replace a matrix actually. For example, இந்த BA எடுத்துக்கோங்களேன். ஓகே, let us say B உடைய ஃபர்ஸ்ட் காலம் என்னவா இருக்கும்? ஸோ மல்டி டைமென்ஷனல் அரேவாக இருக்குது, 3 dimensional array. Let us not go for the 3 dimensional array. Windows. ஓகே, இப்போ வந்து பி வந்து இட்ஸ் 2 dimensional array. ஓகே, இதோட ஃபர்ஸ்ட் காலம் வந்து ஓகே, ஸோ த ஃபஸ்ட்டு காலம் ஐ காட் 19 8. ஏன்னா வந்து
second is it won't be inclusive. Yes, sir. It's exclusive of 1. Okay. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா just give this I think முதல்ல கரெக்டாக தான் இருந்துச்சு b of ஓகே உங்களால் வந்து ஒரு அரே செட்டை வந்து உங்களால் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை எடுத்துட்டு if I can replace it with is equal to six, 7 அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணால் should give me what is open broadcast array shape type to shape 1 to 6. Maybe நம்ம b of 0 of அடுத்த இது பண்ணுமா சார்? No, that's not actually the case. Okay, I think let us construct a new array. Okay, np dot array, and this is going to be a 3-dimensional array. Okay, 2 and 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. Okay, so now let us run C. So yeah, இப்போ C ல இருந்து we take C of 1. C of 1 என்ன கொடுக்குறேன்னா okay, this is the array which I have got, right? 1, 2, 3, 4. சரியா, இந்த என்டையர் அரேவே நம்மளால் ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஓகே, இட்ஸ் ஈக்குவல் டு பட் நீ ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய அரே வந்து சேம் டைமென்ஷனில் இருக்கணும். 1, 1, 1, 2, 1, 2, 3, 9, 9, 9. ஓகே, இப்போ ரீப்ளேஸ் பண்ணால் ரீப்ளேஸ் ஆகிடும். சீனை எக்ஸிக்யூட் பண்ணால் ஓகே, திஸ் இஸ் த ஆன்சர். இந்த என்டையர் அரேவையும் நம்மளால் ரீப்ளேஸ் பண்ண முடியும். அந்த 0 பொசிஷன்ல இருக்கிறது ரீப்ளேஸ் பண்ணிருக்கோம். ஆமாம், நாம் அப்படி தானே கொடுத்துருக்கோம். ஓகே, அந்த ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கும் செமி கோலன் கொடுத்தா போதும். ஆமாம், சி என்ன சொல்கிறது, நான் வந்து என்ன சொல்கிறேன், எனக்கு ரோ காலம். ஓகே, ரெண்டு ஸோ காலம் ஐ டிடன்ட் ஈவன் மென்ஷன். ஐ செட் ஓகே, இந்த ரோல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நீ வந்து எனக்கு இது பண்ணிடு அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். தட்ஸ் இட். ஓகே, ரைட்டா? Yeah, column you didn't mention, but you should specifically say both. You should not say one alone. If you are going for range, that will, if not, it will be confusing. But I don't think it is mandatory. Okay, That is okay. try. Should work. I It's wanted to show you that because நாம் வந்து ரோ மட்டும் தான் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணதுனால. ஓகேவா? So let's try that for column as well. 0 வேண்டாம், 1 காலம் நம்ம கொடுப்போம். எனக்கு என்ன வருது? C. This is not ஃபஸ்ட்டு இவருக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ என்ன அவுட்புட் வருதோ அந்த ஸ்ட்ரக்சரில் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. இதே ஸ்ட்ரக்சரில் யூ ஹேவ் டு ரீப்ளேஸ். இது எத்தனை வந்ததுக்கு? 1, 2, 3 டைமென்ஷன் அரே வந்ததுக்கு. இதுக்கு முன்னாடி வந்தது வந்து 2 டைமென்ஷன் அரே வந்தது. If you are able to give the same value as a 3-dimensional array,
இது இப்போ ரீப்ளேஸ் ஆகிடும். ஓகே சேம் ஷேப். ஓகே ஓகே இது டபுள் ஈக்குவல் டு கொடுத்துருக்கோம். அதனால பூலியன் செக் பண்ணிருக்கு. என்ன இஷ்யூ வந்தது? ஷேப் வந்து 1 2 2 இருக்கு, நம்ம 2 1 2 கொடுத்துருக்கோம். ஸோ 1 2 2 இந்த ஷேப், இந்த அரேயோட ஷேப் வந்து 1 2 2 இருக்கு. ஸோ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு திஸ் இஸ் ஸ்ட்ரக்சர்ட். 1 ஓகே ஈக்குவல் டு நம்மளோடதே கொடுக்கலாம். See, these things look small, okay, but I'll show you why we are doing these things. பாத்தீங்களா, உங்களுடைய அரே வந்து it's okay. You see how these arrays are getting manipulated. Okay, and it's not mandatory that every time you have to create you have to type an array and create it. You can also do it automatically. Okay, there's this concept called empty array, where if all the values will be 0, empty dot zeros and கொடுத்து நான் dimension கொடுத்தேன்னு வைங்களேன் 2,3 அப்படின்னா டைமென்ஷன் கொடுத்தேன்னா it gives me a 2 by 3 array. Okay, and இதே I can go for ones, np dot ones of அதே 2,3 நான் கொடுத்தேன்னா அது கிட்ட array which is having all the dimensions as என்ன சொல்கிறது, all the values as 1. Okay, if I say 4,2,3, okay, it's a 3-dimensional. எனக்கு வந்து 4 rows இருக்கு. Okay, அதுக்குள்ள 1 லைன் 2 rows இருக்கு, அதுக்குள்ள 1 லைன் 3 columns இருக்கு, and everything is having the value of 1. So you have to என்ன சொல்றது, how to say, you have to understand your array bit deeper. Okay, I think it will be better if we have a vector algebra, so linear algebra course ஒரு 1 or 2 courses பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது. பேசிக்ஸ் மட்டுமாவது we will see. நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ரைட்டா, நாளைக்கு we will try to do 1 or 2 courses. Okay, and இப்போ இது எல்லாமே 1. அதே மாதிரி if you want you can also create a array like np dot full என்ன டைமென்ஷன் அப்படி நீங்கள் கொடுக்குறீங்க, அண்ட் என்ன வேல்யூ வச்சு நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் கொடுக்குறீங்க. ஓகே, சரியா? and you can also mention எனக்கு ஆல்ரெடி என்கிட்ட ஒரு ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரக்சர் இருக்குது, அந்த ஸ்ட்ரக்சரில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் let us take this C. ஓகே, இந்த C வந்து நம்மகிட்ட ஆல்ரெடி இருக்குது. எனக்கு இந்த ஸ்ட்ரக்சரில் எனக்கு வந்து நீ ஒரு சர்டன் வேல்யூ வச்சு கொடு அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் np டாட் ஃபுல் லைக், இந்த ஃபுல் லைக்கில் போய்ட்டு உங்களோட எக்ஸிஸ்டிங் அரேவை நீங்கள் கொடுக்கலாம். ஸோ let us say நம்ம கேஸில் ஒரு C அப்படின்னு கொடுக்குறோம், அண்ட் என்ன வேல்யூ வேணும் அப்படின்றதும் யூ கேன் மென்ஷன். ஸோ let us say 10. ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா அந்த சியில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரை அது எடுத்துக்கும், வேல்யூஸ் நீங்கள் கொடுக்கக்கூடிய வேல்யூஸை இட் வில் கிவ். ஓகே, அண்ட் யூ கேன் ஆல்சோ கோ ஃபார் ரேண்டம் இன்டீஜர்ஸ். np dot random dot random. ஸோ ரேண்டமில் வந்து ரேண்டம் இன்டீஜர்ஸ் இருக்குது,
ஜஸ்ட் ரேண்ட் அப்படின்னு போனீங்கன்னா 0 to 1 உங்களுக்கு வந்து டெவலப் பண்ணி கொடுக்கும். 3/5 அப்படின்னு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா எல்லா வேல்யூஸும் 0லேருந்து 1க்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, அதுவே நீங்கள் வந்து ரேண்டம் ரேண்ட் இன்டீஜர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இட் வில் ஜஸ்ட் கிவ் யூ த என்ன சொல்கிறது and int of 3,5. okay, I have to mention this way. Random integer அப்படின்னா எந்த நம்பர் வரைக்கும் அப்படி நீங்கள் கொடுக்கணும். லெட் சே இப்போ நான் 10 நான் கொடுக்குறேன் அண்ட் என்னுடைய சைஸ் அதுக்கப்புறமா நான் கொடுக்கணும் 3,5 அப்படின்னு நான் கொடுக்குறேன்னா இட் வில் ஜென்ரேட் random integer size. ஓகே, இங்கே எதுவுமே ஸ்டார்டிங் பாயிண்ட் எதுவுமே கொடுக்கலனா the values will be between 0 to 10 எக்ஸ்க்ளூசிவ். ஓகே, இல்லை எனக்கு வந்து நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன், ஸ்டார்டிங் வேல்யூ அண்ட் எண்டிங் வேல்யூ கொடுக்குறேன்னா என்னுடைய நம்பர்ஸ் will be within that range. Starting value is inclusive, ending value is exclusive. Okay, and there is this concept called identity matrix. அதாவது diagonals மட்டும் என்ன சொல்கிறது ஒன்றா இருக்கும். np dot identity ஐடென்டிட்டின்னு நினைக்கிறேன். np dot identity இதில் போய்ட்டு உங்களுக்கு வந்து எத்தனை ரோஸ் வேணும் அப்படின்னு கொடுத்தா போதும். ஏன்னா காலம்ஸ் பற்றி இட் டசன்ட் மேட்டர் பிகாஸ் காலம்ஸில் அந்த டயகனல் எலமெண்ட்ஸ் மட்டும்தான் ஒன்றா இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 0th இண்டெக்ஸ் இருக்கும், அடுத்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ். இதுதான் வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது எல்லாமே நம்ம ஸ்கூல்லையும் படிச்சிருப்போம். கண்டிப்பாக நம்ம ஸ்கூலில் வந்து குத்தி குத்தி படிக்க வச்சிருப்பாங்க. ஆப்வியஸ்லி ரைட். பட் அதெல்லாம் ஏன்டா படிக்க வச்சிங்கன்றதை அப்போயே சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம படிச்சிருப்போம் கொஞ்சம். ஓகே, ஆப்வியஸ்லி பக்கம் பக்கமாக போகும். ஏன்னா அதில் கால்குலேஷனே இருக்காது, நம்ம டப்பாவாக போட்டு நம்பராக எழுதுற மாதிரி இருக்கும். ரைட், பட் நோ ஒன் நியூ த அப்ளிகேஷன் ஆஃப் தோஸ் மேட்ரிக்ஸ் கான்செப்ட்ஸ் பேக் தென். ஓகே, நம்ம 11th படிக்கும்போது இந்த டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறதோ இல்லை மிஷின் லேர்னிங் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. How many of us knew? ஓகே, நம்ம ப்ரோக்ராமிங் வந்ததுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி இதுதான் இருக்குன்றதும் தெரியாது. அங்கே இருக்கும்போது ஃப்ரண்ட்டில் பார்க்க தெரியல, இங்கே இருக்கும்போது பேக்கில் பார்க்க தெரியல. ஒன்லி when you are able to link it. ஓகே, ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆகட்டும், மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன், வெக்டார் மல்டிப்ளிகேஷன், ஸ்கேலார், இது எல்லாமே நமக்கு +1ல் இருக்குது. வெக்டர் அல்ஜிப்ரா அப்படிங்கிறது ஒரு என்டையர் மேத்தமெட்டிக்கல் சாப்டர் which we have it in 11th standard. அன்ஃபார்ச்சுனேட்லி அதோட இப்போ அதான் சொல்கிறேன் இல்லையா, நம்ம ஏன் படிக்கிறோன்றதே தெரியாமல் தான் இத்தனை வருஷம் படிச்சிருக்கோம். இது எல்லாமே யூ கேன் சி ரைட். நம்ம ஏதாவது காம்ப்ளிகேட்டடாக பண்ணுறோம். இந்த மேட்ரிக்ஸ் இதெல்லாம் வந்து சின்ன வயசுலேயே நம்ம பண்ணது தான். 2 dimension அரே மேட்ரிக்ஸ், 3 dimension மேட்ரிக்ஸ் எல்லாம் நமக்கு நீங்கள் நல்லா யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு லோயர் கிரேடில் இருந்திருக்கும். பேசிக்காக இருந்திருக்கும். ஓகே, we know what this is but we forgot it. இங்கே வந்ததுக்கப்புறம் ஏதோ ஒரு புது கான்செப்ட் எடுத்து படிக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து you will feel right. The only thing is ஆட்டோமேட்டிக். இப்போ நான் வந்து உங்களோட மேனில் வந்து எனக்கு வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸ் 7 ஐடென்டி மேட்ரிக்ஸ் போட்டோம்னு சொன்னால் you will be writing it manually. அது சிஸ்டம்க்கு நான் இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். that's the only difference. Okay, you can also repeat an array a number of times. For example, d equal to np dot array. np dot array வந்து let us give an array 1 2 3. okay, and equal to np dot repeat array. np dot repeat d வந்து எனக்கு வந்து 3 times repeat பண்ணி கொடுன்னு நான் சொல்கிறேன். if I print e, okay, so it just repeated every value 3 times. ஓகே, எனக்கு இந்த மாதிரி வேண்டாம்,
இது வந்து இப்போ நம்ம பாண்டாஸில் பார்த்தோம்ல கிருஷ்ணா, ஆக்சிஸ் ரோ அண்ட் காலம். இஃப் ஐ சே ஆக்சிஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா 0 அப்படின்னா ரோ எடுத்துக்கும், 1 காலம். ரோ தான் சார், 1ன்றது காலம். பை டிஃபால்ட் 0 தான் இருக்கும். ஓ ஓகே ஓகே, இது வந்து 1 டைமென்ஷனல் இருக்கிறதுனால இட்ஸ் சேயிங் திஸ். array repeat axis 0. ஓகே, 0னா காலம், 1னா ரோ. நம்ம போனே பார்த்தோம் ரைட். டிஃபால்ட் வேல்யூ 0 ஆகும். ஸோ அதனால ரோஸாக ஆட் ஆகிட்டே இருக்கும், கீழே கீழே ஆட் ஆகிட்டே இருக்கும். சைடு வைஸ் வேணும் அப்படின்னா யூ ஹேவ் டு ஸ்பெசிஃபிக்கலி மென்ஷன் axis as 1. ஓகே, ஸோ இங்கே வந்து பை டிஃபால்ட் வந்து axis 1ஆக இருக்குது இந்த சினாரியோவில், ரைட்டா? மற்றபடி இதுதான் பஸ். ஓகே, ஸோ ஹவ் அபவுட் வி டேக் அ சேலஞ்ச். இப்போ இது வரைக்கும் படிச்சுக்கோங்களா, ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாமா? let us construct a matrix without giving the values, typing the values. சின்னதாக ஒரு மேட்ரிக்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாமா? இது வரைக்கும் நம்ம பார்த்த இதே செட்டப் வச்சுட்டு I want this kind of matrix. இங்கே 5 இருக்குல்ல, இந்த பக்கம் 5 rows and 5 columns இருக்குல்ல. Sorry, my handwriting is not, and I'm not bothered about my handwriting anymore because guys way bigger than me have tried to change my handwriting for years together and nothing worked. They have tried torturing me, beating me, threatening me, punishing me, nothing worked. So my handwriting, this is my handwriting. So நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்னுடைய அவுட்டர் சைடு ஃபுல்லாக 9ஆக இருக்குது, நடுவில் ஃபுல்லாக 0வாக இருக்குது, சென்டரில் மட்டும் ஒரு 8 இருக்குது. ஓகே, I want to create one such matrix. இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் எனக்கு வந்து I want to build. Okay, and I am not going to type the values. I want you guys to tell me how to do it. இப்போதைக்கு நம்ம பார்த்ததில்ல. You don't have to give me the exact என்ன சொல்கிறது exact answer, but you have to tell me the logic. First thing, what should I do? You should create an array of this size, right? Okay, first நான் வந்து இந்த சைஸ்க்கு ஒரு array create பண்ணுவேன், right, with that particular number. அதுக்கு நம்ம எங்கே பார்த்தோம், இதெல்லாம் பார்த்தோம், இங்கே இல்லை 0 9 ஒரே வேல்யூ வச்சு எல்லாமே எடுத்துணுமே, 100 வச்சு எடுத்துணுமே இல்லையா? இதுதான் 100 மட்டும் வச்சு ஒரு இது எடுத்தோம். இந்த np.full வந்து அந்த சைஸில் வந்து 100. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், f equal to np.full எந்த டைமென்ஷனுக்கு வேணும், 5 cross 5 and எனக்கு வேல்யூ வந்து 9 அப்படின்னு வேணும். இப்போ நான் எஃப் நான் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா, ஓகே, எல்லா வேல்யூம் 9 இருக்கக்கூடிய ஒரு இது வந்துடுச்சு. அடுத்தது இப்போ நடுவில் இருக்கிறது ஜீரோஸ் மாற்றணும். g equal to np.0. ஓகே, np.0 எனக்கு எத்தனை வேணும், என்ன டைமென்ஷன், 3 cross 3. சரி, I think it's Zeros. given. Zeros. இல்லை Zeros, yes. zeros. Okay. சரி, ஓகே, இப்போ எனக்கு 3 class 3 வந்துடுச்சு. அடுத்து நான் என்ன பண்ணணும், இதை ரீப்ளேஸ் பண்ணணும்ல. எதா
இந்த zeros வந்து அந்த 9 placeல replace பண்ணும். How will I do that? Okay. பார்த்து மிஸ் பண்ணிட்டேன். இங்க பண்ணோம்ல. Yes. அந்த syntax இதேதான் ரைட்டா. ஸோ நமக்கு இப்போ என்ன பண்ணணும், இது வந்து 3/3. ஓகே, ஸோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கக்கூடிய இந்த இதில் தான் நான் எடுக்கணும். ரைட், ஃபர்ஸ்ட் ரோ h equal to h equal to இல்லை f உடைய என்ன சொல்கிறது, 1 is to appear ஃபர்ஸ்ட் ரோவில் வந்து 1 வந்து இன்க்ளூசிவ் ரைட். yes ஃபர்ஸ்ட் ரோவில் வந்து இது வரைக்கும் வரணும். செகண்டு, தேர்டு, 0 1 2 3 4, அப்போது 4 எக்ஸ்க்ளூசிவ். okay 1 is to 4. அதே மாதிரி காலம்க்கும் நான் பண்ணணும். இந்த மேட்ரிக்ஸை தான் நான் ரீப்ளேஸ் பண்ணணும். சேம் ஸ்ட்ரக்சராக இருக்கா? yes ஓகே okay replace புரியுதா? Yes sir, equal to G. G. இப்போ நான் எஃப் பிரிண்ட் பண்ண அப்படின்னா தேவையான இந்த ஸ்ட்ரக்சர் அவுட்டர் மோஸ்ட் காலம் வந்துச்சு, அதுக்கு உள்ள கூட இன்னர் மோஸ்ட் காலம் வந்துடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும், position of 0 to 1. Position of 0 அந்த சென்டரா இருக்கிறத ஃபைண்ட் ரீப்ளேஸ் பண்ணனும் 8ல. இது வேணும். இதை நான் எப்படி பண்றது? அப்போ எந்த பொசிஷனை நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும்? பொசிஷன் 0 second index setல. How should I go in? சரி, இது வந்து 1 dimension ஆடையவா சார்? சரி, 2 dimension 0 அப்போ f of so 2 dimension first எந்த லொகேஷன்ல அது இருக்கு? செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கு. செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கு. செகண்ட் இண்டெக்ஸ்ல 2 செகண்ட் இண்டெக்ஸ் equal to 8. yeah 2 got this. Okay, so you have to understand how you can manipulate the matrix. Okay sir. So here mathematics நிறைய இருக்கு. We will take a look at the mathematics tomorrow. ஏன்னா இப்போ கிளாஸ் ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. Okay, see this is the good point where we can talk about linear algebra if you guys want. இல்லை மேத்தமெட்டிக்ஸ் போட்டு நான் கொடுமைப்படுத்தாது அப்படின்னீங்கன்னா விட்டுடலாம். பட் having the concept of linear algebra in your packet helps. ஒரு பேசிக்கா பார்த்தலாம்னு நினைக்கிறேன். இப்ப இதே ரேண்டம் தான் நாங்க வந்து ஏஜ் ஃபில்லிங்ல யூஸ் பண்ணோம் ரியல் டைம்ல. இந்த ரேண்டம் அப்படினா எதுக்கு எப்படி பண்ணனும்னு எனக்கு தெரியவே தெரியாது. See, that is what. See, இப்போ சொல்றேன். So you are saying, you are taking a look at this, right? Let us assume np.rand னு ஒரு இது இருக்கு. அத அப்ளை பண்ணா அந்த ஏஜ் வந்து ரேண்டமா ஜெனரேட் ஆகி அந்த காலம் ஃபில் ஆயிடும்னு தான் எனக்கு தெரியும். Okay, let us take this 2, 3, 3. What exactly is this? What is this? It's an array. It's a 2x2 matrix. Yeah. Okay. Point here. Oh, points. Okay. Graph.
That's the vector. Yes, sir. Vector points. Okay. Okay. So it's high time you guys we can start learning linear algebra. But என்ன சொல்றது, linear, I have to tell you, linear algebra is a dry subject. மறுபடியும் 11ஆம் கிளாஸ்ல உட்காந்து மேக்ஸ் படிச்ச கதை தான். ஓகே, பட் இட்ஸ் ஹை டைம் வி லேர்ன் திஸ் பிகாஸ் இல்லைனா அகலையாக சொன்ன மாதிரி தான் NumPy டாட் ஆண்ட்னு ஒன்று இருக்குது. அது என்ன பண்ணுன்றது எங்களுக்கு தெரியாது, பட் எனக்கு வேல்யூ கொடுக்கும். ஏன் அது கொடுக்குது? வாட் இஸ் இட் ரெப்ரசன்டிங்? யூ கேன் keep scratching the surface, but you can't go deep in. ரைட்டா? உண்மையில் என்ன நடக்குது? வாட் எக்ஸாக்ட்லி ஆர் வி ரெப்ரசன்டிங்? நேற்று நான் உங்களுக்கு இமேஜ் காமிச்சேன்ல, வீடியோ கேமில் 3D இமேஜ் காமிச்சேன்ல, வாட் எக்ஸாக்ட்லி இஸ் தட்? It's NumPy. Image No, processing. it's not NumPy. It's a Matrix. so okay. What is the image? Let us say இப்படி ஒரு இமேஜ் இருக்குன்னு வைங்களேன். In the dot, what does this represent actually? You want to see how this dot is? I can show you. You see this dot? Okay. What exactly is this dot? Pixel. Center of Yes. center point. It's a collection of pixels. I render பண்ணிடுச்சு. So you saw that, right? Before it was able to render, you saw how this, and you saw how the system actually rendered it. Okay. What is this? It's just a collection of pixels, a collection of informations, collection of points with colors in it. இந்த pixel என்ன color கொடுக்கணும்? Right? That's how the image is getting displayed. Correct தானா? Yes, sir. So basically NumPy இந்த மாதிரி matrix, vector matrices as a huge application. ரைட்டா? பட் நாமெல்லாம் வந்து அதில் வந்து அவ்வளோ தூரத்துக்கு நம்ம இன்னும் படிக்க ஆரம்பிக்கல. Okay, so that's when we say image processing, what exactly is that doing? How is a machine understanding an image? It already has a matrix with the preset coordinates. இப்போ கேமரா அப்படின்னா அந்த கேமராவோடைய அந்த பிக்சரோடைய மேட்ரிக்ஸ் ஆல்ரெடி அங்கே இருக்கும். இந்த பிக்சல், இந்த கலர், இந்த மாதிரி இருந்தாலும் இட்ஸ், and they just compare the similarity of those matrices. The image which you are given is converted into a matrix. Okay, and they already have a set of matrices there. They'll just compare. That's how the image processing works. We மேல இருந்து பார்க்கும்போது கம்ப்யூட்டர் என்னமோ பண்ணுது, நான் இமேஜ் கொடுக்குறேன், அது டேட்டா பேஸில் இருக்குது இங்கே, that's what we will know. But actually that's the case. Computer cannot just like that recognize the image. It converts that into a set of matrix pixels and dimensions. அது ஒட்டில் வச்சுருக்கோம். Okay, and then when we give this, it accepts. அதனால தான் வந்து உங்கள் மெஷின் லேர்னிங் மாடலில் ஜங்க் டேட்டா இருந்தால் பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்கும். Right? Yeah. So these are like basics, core basics, guys. சரியா? I think okay, I have taken too much of your time. It's okay, sir. Okay. So நாளைக்கு we will try to understand mathematics of NumPy. Linear algebra நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, கொஞ்சம் ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டாக வேணாம், ஒரு 3-4 classes போகும். 3-4 classes கூட தேவைப்படாது, 2-3 classes நம்ம வந்து பேசிக்காக பார்த்துக்கலாம் NumPy கூட. பிகாஸ் we need to understand how these things work. அரே எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியணும். பிகாஸ் என்ன ஆகுது அப்படின்னா, when you are going for these packages, இப்போ NumPy இருக்கட்டும், SciPy இருக்கட்டும், இந்த மாதிரி பேக்கேஜஸுக்கு போகும்போது பின்னாடி என்ன நடக்குது அப்படின்றது யாருக்குமே தெரியாது. behind the screen, this is called abstraction. இந்த அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே இருக்கும். நீங்கள் ஒர்க் பண்ண போகிற ஜாபுக்கு போகிறீங்கன்னு, யூ வில் பி கிவன் அன் இன்ஸ்ட்ரக்ஷன். யூ won't even know why you are given that instruction.
But when you go one level up, your manager will know why you were given this instruction. But that guy would have gotten instruction. He wouldn't know exactly. So one level you go up, that guy knows. So another நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா என் மேனேஜர் எதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பேன். So I don't ask it like நான் ஏன் செய்யணும் அப்படின்றது கிடையாது. See, I understand you are asking me to do this. Why should I do it? What is the purpose of us doing it? Okay. அப்போ they will explain. Okay, இதுதான். This is the rationality. இந்த மாதிரி போனால் இந்த மாதிரி நடக்கும். And this is what we are trying to achieve. அப்படின்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது we will have more clarity. Okay. முன்னாடி நான் கரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது I won't even bother. இதை செய் அப்படின்னு சொல்லி வந்ததுன்னா செஞ்சுருவேன். 2019 when I came to my current company உட்காந்து ஒரு வருஷம் நான் அழுதேன். ஏன்னா வந்து இங்கே அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. அங்கெல்லாம் வந்து அழகாக டாக்குமெண்ட் வரும். இந்த டாக்குமெண்ட்டு இதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணி கொடுங்க. நீங்கள் வந்து டாக்குமெண்ட்டே கிடையாது. நான் போய் ஒவ்வொருலையும் இங்கே டாக்குமெண்ட் எங்கடா குடுறா, டாக்குமெண்ட் எங்கடா, ப்ராசஸ் டாக்குமெண்ட் எங்கடா, வாட் ஷுட் ஐ ஃபாலோ அப்படின்னு. தே வில் ஜஸ்ட் சே உனக்கு என்ன இதுதான் ரெக்குயர்மெண்ட், நீ என்ன தோணுதோ பண்ண அப்படின்றாங்க. நான் எது பண்ணி கொண்டு போனாலும் திட்டுவாங்க. Because our mind thinks in that SOW, okay, scope of work, document based நம்ம மைண்ட் ஒர்க் ஆகும். பட் after that 1 year when that SOW habit break ஆனதுக்கு அப்புறம் the way I started thinking was like really different. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன்ல இதெல்லாம் it is because I broke out of that SOW chain. Okay. Because I have to explore. எனக்கு ஒரு ரெக்கமெண்ட் கொடுத்தாங்க, அவ்வளோதான், go and explore. and நான் எதை பண்ணிட்டு போனாலும் திட்டுவாங்க. So I had to figure out a way in such that that guy doesn't have a reason to question me. I'll keep optimizing, I'll keep tweaking. Kadesla at a point it was like he can't question me. And the point vara varaikku I'll keep tweaking. And once I am reaching a point where this guy can't question me அப்படின்னா I'll find a different place where that guy can question me. I'll start something new. I started as a technical trainer. I became better, and after a point my sessions were very good. Okay, and adukapram the questions were in a different angle. I said okay, I'll become a project manager. Currently I am a project manager. The data science ku enakku sambandhame kedaiya. Data science I stopped it in 2019. I do data science out of my own hobby. I like numbers. என்னோட ரோலுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. I don't have to write even a single line of code. All I have to do is to work with Excel, Word document and Excel. Because I like this. And documentation எனக்கு சுத்தமாக பிடிக்காத ஒரு செக்ஷன். Word and Excel பார்த்தாலே எனக்கு கடுப்பாக வரும். But today I am doing that and I am becoming better at it. Once I am way better at it, I'll say okay, போதும்பா நான் அடுத்தது போறேன். So I'll definitely move. I don't bother. My concept of growth is different. I like doing these things. அதனால தான் வந்து காலைல 4:30 நான் எந்திரிச்சு உட்காந்து பண்ணிட்டு இருக்கேன். I can simply go turn on the AC and sleep, right? Yeah. So that's the reason நான் எதை சொல்ல வரேன் அப்படின்னா, you guys should go in that direction. It's a long painful process, okay, because our minds are not trained to think in that way, but if you do that, it's way better. So yeah, okay guys, I'll see you in next class. Right, sir. Bye. Okay, sir. And Diwali I think we may have to take a break. Okay, when is Diwali coming? 31st. 31st, right? Thursday. Let's take 31st and 1st. Seriya? Okay, sir. Okay, sir. We will go till 30. அப்போ கிருஷ்ணா, அப்போ we'll run Saturdays and Sundays. Okay வா? Okay, sir. இல்லையா உங்களுக்கு? Okay, sir. குழந்தைங்க வீட்டில் இருப்பாங்க, கிருஷ்ணா இல்லையா? வீட்டில் தான் இருக்காங்க. ஈவினிங் 5 o'clock. ஓகே, நீ பார்த்துட்டு இருக்காங்க. சரி, ஓகே, ரைட். அப்போ we lose these two. Okay. Anyhow Saturday Sunday இருக்காது. அந்த இந்த ரெண்டு லூஸ்க்காக will continue 26 and 27. Okay, and இந்த November 2nd and 3rd of the will take off. Okay, sir.
சரியா? Okay. See, Agalya, just to give you the perspective, the objective here is to have at least 20 sessions per month. Okay, because எல்லாமே working data, sometimes we also be like down up, and sometimes you may feel down. So நானும் கிருஷ்ணா மட்டும் இருக்கும்போது எப்படின்னா, if Krishna is down 1 or 2 days, we'll say okay, பரவாயில்ல, நம்ம விட்டு பிரேக் எடுத்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ சேம் happens with me. எனக்கு ஏதாவது ஐ ஃபீல் லைக் இல்லைடா முடியல இன்னைக்கு வேணாம் அப்படின்னா I'll also inform. பட் அப்ஜெக்டிவ் எங்களோட டார்கெட் வந்து இட்ஸ் லைக் 20 sessions a month is the target. Okay, but since now you are 2 of you, and unless until both of you are down, the session will happen. If you are missing one session, you may have to go for that recording. So yeah, obviously recording part, then you have to ask the doubts. So yeah. Okay. ஏதோ ரெக்கார்டிங் ரெபாசிட்டரி இருந்தா நான் ஷேர் பண்றேன். எல்லாமே இதா இங்க இருக்கு. எல்லாத்தையும் நான் இங்க தான் போட்டு வச்சிருக்கேன். Okay, it's everything is scheduled till January 2nd. Everything is scheduled. Release ஆயிடும். But உங்களுக்கு I'm creating a separate channel. Okay, I've started uploading it for you. Okay, என்ன அப்படின்னா இதெல்லாம் உட்காந்து கொஞ்சம் வேலை பார்க்கணும். ஒவ்வொரு வீடியோவா நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும். So you see all the videos have been uploaded here. Okay, நேற்று நைட்டு it took me around 1 o'clock அப்லோட் பண்ணி முடிச்சிட்டேன். பட் இது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும். ஒவ்வொன்றா உட்காந்து இப்படி போயிட்டு என்ன ஐ ஹேவ் டு இதெல்லாம் வந்து அப்படியே பல்காக அப்லோட் பண்ணுற பிரச்சனை கிடையாது. அப்படியே ஷேர் பண்ண முடியாது. ஐ ஹேவ் டு மேக் இட் மார்க் இட் அஸ் அன்லிஸ்டட் and then share it to you. பப்ளிக்காகவும் போட முடியாது. பப்ளிக்காக போட்டால் தென் காப்பிரைட் இஷ்யூஸ் வரும். Make it unlisted and then invite get your mail ID and do it. அது எனக்கு என்ன சொல்கிறது, எனக்கு அந்த ஒரு பொறுமை வேணும். இதை பண்ணுறதுக்கே எனக்கு வந்து ரொம்ப டாக்குமெண்டேஷன் அந்த கீப்பிங் அப் ஆர்கனைஸ்ட் வந்து கொஞ்சம் இல்லை, இதுக்கே எனக்கு வந்து ரொம்ப டைம் ஆச்சு. இது ஒன் டே ஐ டுக் லைக் 6 hours கண்டினியூஸாக உட்காந்து எது நடந்தாலும் பரவாயில்ல இருக்க எல்லாத்தையும் ஷெடியூல் பண்ணுன்னு சொல்லி டெய்லி ஒரு வீடியோ அப் டு January 2nd ஐ ஹேட் டு செட் அண்ட் ஷெடியூல். பார்க்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். யூ ஹேவ் டு டூ a lot of things. பாருங்க, யூ ஹேவ் டு கிரியேட் த thumbnails, you have to get the description done, title done, you have to get add tags, settings. ஒவ்வொரு வீடியோ ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கிட்ட 5 minutes ஆகும். அதுதான் we are doing it. பார்க்கலாம். சரி, I'll give you the repository. Okay sir, ஒன்றும் அர்ஜென்ட்லாம் இல்லை. you just start with this and since you are பைக்கான் தெரியாதுல்ல, ஸோ அதனால் you start with this. அதுக்குள்ள நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெடி பண்ணுறேன். 2-3 பேர் சொல்லி கொடுத்துருவாங்க. இதே அரேஸ் எனக்கு பிடிச்சதே கிடையாது. இன்னைக்கு தான் கொஞ்சம் பிடிச்சிருக்கேன். 2-3 செஷன் நான் கவனிச்சிருக்கேன். ஓகே, பிகாஸ் யாருமே வந்து பென் அண்ட் பேப்பர் யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. அது மீன்ஸ் சும்மா டைரக்டா ஜூபிட்டர் நோட்புக்ல போட்டாங்க. ரெண்டு எக்ஸாம்பிள் இத பாருங்க. பைத்தன் லிஸ்டட் இல்லையா, இத பாருங்க. So you start with your right? Introduction to Python. Okay. This is something you should have first class நான் நம்மள சஜஸ்ட் பண்றது தான். You start this. This playlist is going to be like your starter course. Right? And இதுமே வந்து W3 schools ஓட அந்த ஒரு சாயல் இருக்கும். Okay. See, there's a disclaimer. These contents which I'm looking at is right. This is not like the first hand content which I'm generating. I'm not that good. I go refer to other authors' work. I try to take it and replicate and teach it to you in a simple way. Avladhaan. The examples I'm using, there's a good chance it might be overlapping with the example they have. Code samples ஆகட்டும், the code structure ஆகட்டும், இல்லை அன்னைக்கு நம்ம பார்த்தாலும் அவர் மணிகண்டன் அந்த டைப்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட் அவரோட எக்ஸாக்ட் கண்டென்ட் எடுத்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ we normally give credit to them. Okay, statistics there's a session Agalya where there's this person called Manikandan. Fantastic-ஆ வந்து சொல்லியிருந்தார் எந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட்டை நீ எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதனால் அந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஆத்தர்ஸ்ட்டு தான் நானும் எடுத்துக்கிறேன்.
Okay, when you are referring to other channels or other videos, you might see those contents, right? Okay. Okay, Hey. okay, sir. Okay, guys. It's been so long. Oh, it's been 1 hour 25 minutes. Sorry about that. Okay. Now we will continue the rest. Okay. Okay, So sir. as planned, Diwali, November 1, 2, 3, 4 we are breaking. Other convention product 26 and 27 we are running. Okay. Bye. Okay, sir. Bye. Thank you. Yes.